ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, அதெல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக்குன்னு தெரியல. ஏன்னா மூக்க கரெக்ட்டா மூடிட்டு எல்லாரும் கரெக்ட்டா குனிவாங்களா? உள்ள போவாங்களா? ஏன் உள்ள போகும்போது திடீர்னு வந்து கையில மூச்சு திணறி விட்டுற மாட்டோமா? இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது கஷ்டம். ஓகேங்களா? இது மாஸ்க் போட்டு போ சொன்னாலே நம்ம ஆளுங்களுக்கு போட தெரியல. தாடிக்கு போட்டு போறாங்க, தலைக்கு போட்டு போறாங்க, கர்ச்சீஃப் மாரி கட்டிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ கரெக்ட்டா அந்த தண்ணி உள்ள போய் மூக்க புடிச்சிட்டு தான் போணும். உள்ள விடக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கேரளா கவர்ன்மென்ட் அவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா புரொடெக்ட்னா, நாங்க சொல்லிட்டோம். இந்த மாரிலாம் அவேர்னஸ் இந்த மாரி இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். ஃபியூச்சர்ல பிரச்சனைன்னா எங்கள ப்ளேம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஏன் அப்டின்னா, கேரளால வர அந்த சபரிமலைக்கு போற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா மக்களோட தமிழகத்துலேருந்து போற மக்கள் அதிகம். தமிழகத்தோட ஆந்திராலேருந்து போற மக்கள் அதிகமாகுது. அப்ப ஆந்திரா, தமிழகம் அப்டின்னும்போது வேற வேற ஸ்டேட் பிரச்சனையா மாறிடக்கூடாது. ஏன்னா சபரிமலைக்கு போறவங்க வந்து இந்த மாரி ப்ராப்ளம் வந்து இது ஆகுறாங்க. அப்ப கேரளா கவர்ன்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுவும் அங்க இருக்கிறது கம்யூனிஸ்ட் கவர்ன்மெண்ட். கம்யூனிஸ்ட் கவர்ன்மெண்ட்டுக்கும் கோயிலுங்களுக்கும் ஆகாது. இப்ப இந்த மாரி பல பொலிட்டிக்கல் சிக்கல்கள் இதுக்கு பேக்கிரவுண்ட்ல இருக்கு. அப்டின்னும்போது அந்த தற்காப்பு இதுக்காக நாங்க இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க சுகாதாரம் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே தான் பாயிண்ட்.